வணக்கம், நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வடக்கன். ஆமாங்க, அந்த படம் சீசர் தான் விட்டுருக்காங்க. இது அதை பார்த்து வந்து நம்ம மீண்டும் பேசலாம். ஏமாப்பிள்ள உன்னை ஆம்பளை சிங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அசலுக்கு என்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. நம்ம ஊர்ல உன்னை மாதிரி ஒரு வீர மேலேயே கை வச்சிருக்காங்கடா. வேலை வேணும் கேட்டு நாலு வடக்கங்க வாசலே வந்து நின்னாங்க. எங்க பார்த்தாலும் வடக்கங்க வேலைக்கு வந்துட்டாங்க. பூரா வடக்கனை அடிச்சு பத்தணும்டா. ஒரு வடக்கம் கூட நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது. என்ன ஒண்ணு இல்லைங்கிற மாப்பிள்ள போட்டுருவோம். டேய் வடக்கண்ணாயே, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏடா, வெளியூர்ல இருந்து பிழைக்கிறதுக்கு இங்கே வர்றவன் இந்த ஊர் வடையை திங்க மாட்டானா? அவனுக்கு அவண்டி பானிபூரி பேல்பூரின்னு போட்டுக்கிருப்பியாடா பேப்பிலை. நாங்கள் வடக்கன் சீசரை பார்த்தோமா, எப்படி இருந்தது? எனக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது, லைவாக இருந்தது பார்க்குறதுக்கே. எனக்கு இப்போவே அந்த ஆர்வம் தோணுது, படத்தை எப்படியா பார்க்கணும். மே சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அது எப்போ வர்றது அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இப்போ வடக்கன் பற்றி அந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள அகேன்ஸ்டாக இதில் பேசியிருக்காங்க டைலாக்லாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வடக்கங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே வந்துட்டு வேலை செய்கிற, அப்படி இப்படி இருக்கலாம் அப்படி தான் ஒரு. அதே இவங்க அந்த நம்ம கையில் இருந்த வேலையை பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. இதில் பார்ப்போம், படம் வந்த பிறகு நம்ம சொல்கிறோம். இது வந்து திருப்பதி பிரதர்ஸ் தான் வந்து வெளியிடுறாங்க. நம்ம பாஸ்கர் சக்தி தான் படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதாவது பாஸ்கர் சக்தி இந்த படத்துக்கே நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த சீசன்லேயே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ப்போம், படத்தை வந்து பார்த்து மீண்டும் படத்தை பற்றி நம்ம மீண்டும் பேசுவோம். அது வரைக்கும் உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் கோவா தாத்தா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எப்பவும் போல் ஆதரவு தாங்க.